மேடம் கேமரா ஆன் ஆயிடுச்சு. गाइस கேமராமேன் ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹலோ गाइस வெல்கம் பேக் டு லாஷ் கப்பிள் லைஃப். இது வெல்கம் பேக் டு லாஷ் வில்லா. ஓ சாரி गाइस. இன்னைக்கு வந்து எங்களோட புது வீடு உங்களுக்கு எல்லாருக்கும் காட்றோம். வேலைகள் எல்லாம் முடியல, இப்போ போயிட்டு இருக்கு. சரி இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறோம். வாங்க எங்க வீட்டுக்கு எல்லாரும் வாங்க. வெல்கம் டு லாஷ் வில்லா. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஃபோயர் தானே, ஃபோயர் தானே சொல்லுவாங்க. ஆமா, இதுதான் வந்து ஃபோயர் ஏரியா. ஆக்சுவலி இது வேணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சு. ஆனா வாஸ்துப்படி கதவு வைக்கும் போது எங்களுக்கு இப்படி டைரக்டா வைக்க முடியாது. நாங்க தெற்க பார்த்த சைட் வாங்கிட்டோம். அதனால வந்து கிழக்க பார்த்து கட்ட முடியாதனால இப்படி ஒரு டைவர்ஷன், இப்படி ஒண்ணு இது கொடுத்துட்டு இங்க வந்து புத்தரோ நீங்க ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க என்ன வச்சா நல்லா இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க இன்டீரியர் டீம் ஆல்சோ உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்க உள்ள வந்துட்டேன்னா அப்படியே ஃபோயர் முடிஞ்சு வந்துட்டாங்கன்னா இது மேமோட ஏரியா. மேம் சொல்லுங்க மேம். கைஸ் இது எனக்கு ரொம்ப வேணும்னு ஆசைப்பட்ட எடுத்த ஒரு ஏரியா தான் இது, எங்களோட கோர்ட்யார்ட். இங்க பெருசா ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் செடி பிளான் பண்ணிருக்கோம். அப்புறம் ஒரு பெரிய ஒரு மரம், டெம்பிள் ட்ரீ, பூ பாத்திருக்கீங்களா வெள்ளை கலர் பூ, அந்த பூ வந்துட்டு இங்க பிளான் பண்ணிருக்கோம். அண்ட் த சேம் டைம் வந்து இங்க ஒரு சிவன் வைக்கலாம். என்னங்க சிவன்? சிவன் ஆதியோகி, அதுல இருக்க அந்த ஸ்டாச்சு வைக்கலாம்னு சொல்றாங்க. நிறைய பேர் சிவன் வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொல்லுங்க வைக்கலாமா வேணாமா நீங்க சொல்லுங்க கைஸ். எனக்கு சிவன் பிடிக்கும், வைக்கணும்னு ஆசையா இருக்கு. வீட்டுக்குள்ள கண்ண மூணு மாதிரி வைக்கலாம். அப்படியே ஹால் வந்துட்டோம்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய ஒரு பிரெஞ்ச் விண்டோ வச்சிருக்கோம். இந்த பிரெஞ்ச் விண்டோ பாத்தீங்கன்னா இங்கிருந்து அப்படியே சோஃபால இருந்து பார்த்தோம்னா அப்படியே அந்த மலையோட வியூ பாயிண்ட் தெரிவிக்க வேண்டியது பெரிய விண்டோ கொடுத்துட்டான். மெயினான ஒரு விஷயம்னா ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேஷனா நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். விண்டோஸ் என்னன்னா நார்மல் விண்டோ விட பெரிய பெரிய சைஸ் விண்டோஸா, அதனாலதான் செலக்ட் பண்ணி. ஏன்னா எப்ப பாரு இது அடைஞ்ச வீட்டுல இருந்தாலும் நம்ம வந்து மானசிகமா ஒரு நெகட்டிவ் வைபா இருக்கும். சோ அதனால நிறைய வெளிச்சம் எங்கெங்க கொடுக்க முடியுமோ எல்லா இடத்துலயும் வெளிச்சம் கொடுங்க. நாங்க வந்து வெளிச்சம் காத்து எல்லாம் உள்ள வரணும் இல்லையா, உள்ள வரணும்னு சொல்லி அதே மாதிரிதான் பிளான் பண்ணிருக்காங்க. பெரிய ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். எங்களோட பெட்ரூம் நார்மல் பெட்ரூம் தான், எல்லாருக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா அதை வந்து இன்னும் அழகாக்கலாம், எப்படி அழகாக்கலாம் அப்படின்னு நாங்க வந்து எங்களோட பில்டர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னது, இது வந்து கோர்ட்யார்ட்ல இருந்து இப்படி ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கு. இப்படி ஒரு கிளாஸ் வந்துரும், அப்ப கர்டன் மூட்டு மறைச்சிக்கலாம். மொத்தத்துல சொல்லி நாங்க 2 பேர் இங்க உட்கார்ந்தனா எங்களுக்கு வந்து அப்படியே மேல பார்த்தா ஸ்கை தெரியும், அப்படி கீழே பார்த்தா கோர்ட்யார்ட் தெரியும். ஆமா, இது வந்து இன்னொரு பெட்ரூம். கெஸ்ட்லாம் யாராவது வந்தாங்கன்னா ஸ்டே பண்றதுக்கு வேண்டி இன்னொரு பெட்ரூம். இது ஒரு சின்ன பெட்ரூம். அப்படியே எலிவேஷன்ல இருந்து அந்த சைடு ஒரு பால்கனி இருக்கு, அவ்வளவுதான். இதுல பெரிய அளவுக்கு ஆஸ் யூஷுவல் அதே தான். இது எங்க பேரண்ட்ஸோட பெட்ரூம் இல்லையா, எங்க அப்பா அம்மாக்காக, அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்தாலும் அதுக்காக ஒரு பெட்ரூம், சின்ன பெட்ரூம் தான். எங்களோட ஃபேவரட் ஸ்பாட். இதை வந்து நாங்க சின்னதா நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஏன்னா இது நாங்க ஒரு ஓப்பன் தியேட்டர் மாதிரி யூஸ் பண்ண போறோம். கேமராமேனுக்கு பேக் சைட்ல இருக்கிற வால் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். எந்த மூவி வந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நாங்களா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் நாங்க வந்துட்டு எல்லா படமே பார்ப்போம். வீட்டுல இருந்தே படம் பார்க்கறதுக்காக நாங்க இந்த ஏரியா செட் பண்ணிருக்கோம். இவங்க வந்து இங்க ஒரு எல்லாரும் கிளாஸ் ரெயில்ஸ் தான் வைப்போம், இந்த ஹேண்ட் ரெயில்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக மேடம் வந்து அதுல இருந்து பாட்ஸ் மாதிரி கட்டி செடி, இந்த தொங்குற செடி என்ன மேடம் அது என்னன்னு சொல்லுங்க, க்ரீப்பர்ஸ், அது வந்து வைக்க போறாங்களாமா. சின்ன சிட் அவுட் அப்படியே இங்க இருந்து ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு படம் பாக்குற மாதிரி. அப்படி இங்க இருந்து பார்த்தேன்னா நம்மளோட ஊரே தெரியும், அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பெரிய ஒரு வியூ இருக்கு. இங்க வந்து அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் அவ்வளவுதாங்க, மித்தபடி வேற எதுவும் சொல்ல இல்ல. எங்க மலை வியூக்காக தான் இந்த வீடு எடுத்தோம், மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இனி அடுத்த இதுல வந்து நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி சொல்றோம். ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குங்க, என்ன மெட்டீரியல் வாங்குறது, என்ன ஒவ்வொன்னா போக 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 அது நிறைய போயிட்டே இருக்கு. ஒன்னை விட ஒண்ணு நல்லா இருக்கு அப்படியே பட்ஜெட்டும் ஜாஸ்தியாயிட்டே போகுது. அண்ட் வந்து எங்களோட பில்டர் யாருன்னு எல்லாருமே நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜ்ல கேட்டிருந்தாங்க. மாடர்ன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் வந்து எங்களோட வீடு ஃபுல்லாமே கட்டி கொடுத்தாங்க. நாங்க ஊர்லயே இல்லாம இருந்துச்சு, நாங்க வெளியூர்ல சுத்திட்டு இருக்கும் போது எங்க வீடே இவ்வளவு தூரத்துக்கு பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா நீட்டான ஒர்க் இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடு சூப்பரா வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தேங்க்ஸ் டு மாடர்ன் ட்ரெண்ட்ஸ். நீங்களும் வீடு ஏதாவது கட்டுறதா இருந்தா இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்க அவங்களை தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. ஆமா, கம்மி பட்ஜெட்ல என்ன சொல்றதுன்னா மெட்டீரியல்லாம் எந்த காம்ப்ரமைஸ் இல்லை, எல்லாமே நல்ல மெட்டீரியல்ஸ் போட்டு சூப்பராக கட்டி கொடுக்குறாங்க. உங்க கனவு விட அதே மாதிரி ஆர்கிடெக்சரும் அவங்களே பண்ணி தராங்க. உங்களுக்கு என்ன வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி.
அவ்வளவுதாங்க. ஸோ மித்தப்படி வேற என்ன சொல்லணும், பெருசா ஒன்றும் சொல்லல. அப்ப விக்கிரக பிரவேசத்துக்கு இன்னியும் வீடு வந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களை காட்டுறோம். நீங்களும் எல்லாரும் வாங்க. பாய்.